இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரேட் 8 ஒர்க்புக்கில் 3rd சாப்டரில் 3.3 கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது நம்ம எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதாவது எனர்ஜி neither be created nor destroyed, பட் எனர்ஜி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கரண்ட் கனெக்ஷன் மீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியாகவும் ஹீட் எனர்ஜியாகவும் சவுண்ட் எனர்ஜியாகவும் அந்த மாதிரி வேறு ஃபார்ம்ஸில் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுமே தவிர்த்து எனர்ஜியை நம்மளால் புதுசாக உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீங்கள் எப்படி உருவாக்குனீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை டர்பைன் மூலியமாக உருவாக்கணும். அந்த டர்பைன் எப்போ சுற்ற வச்சிங்க அப்படின்னா திரும்ப ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி உருவாக்கணும். அந்த ஹீட் எனர்ஜி எப்படி கிடச்சிச்சு? நியூக்ளியர் ஃபிஷன்லேருந்து கிடச்சிச்சு. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் பார்க்க போகிறது 3.3a வாட் டஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மீன். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தீஸ் வில் ஹேப்பன் வென் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். எனர்ஜி கன்சர்வ்ட் மீனிங்னா என்னென்னா, இனிஷியல் குவான்டிட்டியும் ஃபைனல் குவான்டிட்டியும் சேமாக இருக்கணும். அதாவது எனர்ஜி கன்சர்வ் ஆகிடுச்சுன்னா மீனிங் என்னென்னா, எனர்ஜி வந்து அழியலை, உருவாக்கவும் இல்லை. ஸ்டார்டிங்கில் என்ன எனர்ஜி இருந்துச்சோ எண்டிங்லேயும் அதே எனர்ஜி தான் இருக்குது, பட் வேறு ஒரு ஃபார்மில் இருக்கலாம். அப்போ அதில் ஆன்சர் என்னென்னா, த குவான்டிட்டி ஆஃப் த எனர்ஜி வில் ஸ்டே சேம். எனர்ஜி இன்க்ரீஸும் ஆகலை, குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, எனர்ஜி வந்து சேமாக இருக்கணும். அதுதான் இங்கே வந்து எனர்ஜி கன்சர்வ்டுங்கிற வேர்டுக்கு மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஷோஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் எலக்ட்ரிக்கல் லேம்ப். பார்ப்போம், ஒன்றா ரீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு, எனர்ஜி இன்புட் டு த லேம்ப் ஈக்குவல்ஸ் டு த எனர்ஜி அவுட்புட் ஃப்ரம் த லேம்ப். ஆக்சுவலாக இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எனர்ஜி இன்புட் டு த லேம்ப் இஸ் கிரேட்டர் தென் த எனர்ஜி அவுட்புட். இது பாசிபிளே கிடையாது. அதாவது எனர்ஜி அவுட்புட்டை விட இன்புட் கொடுத்தது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து டிஸப்பியர் ஆன மாதிரி மீன் ஆகுது, அழிஞ்ச மாதிரி மீன் ஆகுது. பட் ஆனால் கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், எனர்ஜி இன்புட் டு த லேம்ப் இஸ் லெஸ் தென் த எனர்ஜி அவுட்புட் ஃப்ரம் த லேம்ப். இதுவும் கரெக்ட் கிடையாது. ஆக்சுவலாக இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்கணும். தென் லாஸ்ட் ஒன் பாருங்கள், த லேம்ப் ஷுட் பி ஸ்விட்ச்ட் ஆஃப் வென் நாட் பீங் யூஸ்ட். இது வந்து கரெக்டாக கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கான்செப்டை சொல்கிற மாதிரி இல்லை. ஆன்சர் என்னன்னா, எனர்ஜி இன்புட் டு த லேம்ப் ஈக்குவல்ஸ் டு த எனர்ஜி அவுட்புட் ஃப்ரம் த லேம்ப். அதாவது நான் இன்புட்டில் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறேன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ ஏதோ ஒன்று கொடுக்குறேன், அவுட்புட்டில் அது வேறு ஒரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிருக்கலாம். சச்சஸ் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கலாம், லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கலாம். பட் ஆனால் எனர்ஜி வந்து எவ்வளோ கொடுத்தனோ அதே எனர்ஜி தான் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, எனர்ஜி ஏன்னா உருவாகவும் இல்லை, அழிக்கவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் போவோம். 100 ஜூல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை டு அ மோட்டார். என்கிட்ட ஒரு மோட்டார் இருக்குது, அதுக்கு நான் 100 ஜூல்ஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்புட்டாக கொடுக்குறேன். The electrical energy is changed to thermal energy and kinetic energy of the motor. அதாவது கொடுத்த இன்புட் என்ன? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இது என்ன எனர்ஜியாலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? தெர்மல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் கைனெட்டிக் எனர்ஜியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ரெண்டு எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரைட் டவுன் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் தெர்மல் அண்ட் கைனெட்டிக்கல் எனர்ஜி சேஞ்ச்டு இன் த மோட்டர். ஆக்சுவலாக கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 100 ஜூல் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தெர்மல் எனர்ஜியாகவும் சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கைனெட்டிக் எனர்ஜியாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, கன்வெர்ட் ஆகிடுச்சு. என்ன கேட்குறாங்க? ரைட் டவுன் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் தெர்மல் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம போன கண்டிஷன் என்ன பார்த்தோம்? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா இன்புட் எனர்ஜியும் அவுட்புட் எனர்ஜியும் சேமாக இருக்கும். இவங்களும் டோட்டல் குவான்டிட்டி தான் கேட்குறாங்க, தெர்மல் ப்ளஸ் கைனெட்டிக். அப்போ ஆன்சர் என்ன? இன்புட் தான் அவுட்புட்டு. ஸோ ஆன்சர் என்ன? 100 ஜூல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், a car engine changes chemical energy to thermal energy and kinetic energy. ஒரு கார் இருக்குது, அதுக்கு இன்ஜின் இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ண பெட்ரோலோ இல்லை டீசலோ வந்து பார்த்தோன்னா வந்து அதில் கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். அது வந்து தெர்மல் எனர்ஜியாகவும் தென் கைனெட்டிக் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகிடுச்சு. டோட்டலாக 3500 ஜூல்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அவுட்புட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இன்புட் கேட்குறாங்க. கண்டிஷன் என்ன? அக்கார்டிங் டு த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன்புட்டும் அவுட்புட்டும் சேமாக இருக்கணும். இந்த கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம அவுட்புட் வந்து 3500 ஜூல்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்புட் என்ன? இன்புட்டும் 3500 ஜூல்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In this exercise, you apply the law of conservation of energy. Write down the law of conservation of energy. Energy neither be created nor destroyed, but it can change from one form to another form. Energy, அதாவது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜிலேருந்து இன்னொரு டைப் ஆஃப் எனர்ஜியாக வந்து அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். An electric lamp changes electrical energy to light energy thermal எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அதாவது என்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் லேம்ப் இருக்குது, அந்த லேம்புக்கு நான் இன்புட்டாக வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை கொடுக்குறேன். அந்த லேம்ப் என்ன பண்ணுதுன்னா அது லைட் எனர்ஜியாகவும் தெர்மல் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணுது. எக்ஸ்பிளைன் ஹவு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளைஸ் டு திஸ் எலக்ட்ரிக் லேம்ப். இது எப்படி எழுதலாம்னா, நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது? இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட்டா. ஸோ இந்த லேம்ப் எப்படி வந்து இந்த லேம்ப் கண்டிஷனில் எப்படி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் ரைட் லைக் திஸ். அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, த இன்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த அவுட்புட் லைட் எனர்ஜி ப்ளஸ் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு எழுதிடலாம். அதாவது இன்புட் கொடுத்தது என்னது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதுதான் இன்புட்டு. இது எதுக்கு கொடுத்தாங்க? எலக்ட்ரிக் லேம்ப் கொடுத்தாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் லைட் எனர்ஜி ப்ளஸ் தெர்மல் எனர்ஜி. ஸோ லைட் ப்ளஸ் தெர்மல் எனர்ஜிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி.
கொடுத்த இன்புட் எனர்ஜி என்ன? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அவுட்புட் என்ன? லைட் ப்ளஸ் தெர்மல் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜியுமே சேமாக இருக்கும். ஆக்சுவலாக எனர்ஜி வந்து கொடுத்த எனர்ஜிலேருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கன்வெர்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் உருவாகவும் இல்லை, அழியவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். Sophia takes in more chemical energy from food on days when she is playing sports than on the days when she is resting. அதாவது நல்லா விளாடுறப்ப பார்த்தோன்னா சோஃபியா நிறையா ஃபுட் எடுத்துக்குவாங்களாமா, பட் நார்மல் டேஸில் கம்மியாக எடுத்துக்குவாங்களாமா. யூஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி டு எக்ஸ்பிளைன் வை. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறப்ப பார்த்தோன்னா அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் அவ்வளோவா இருக்காது, அப்போ அதிகப்படியான எனர்ஜி தேவையும் இருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்க கம்மியான ஃபுட் எடுத்துகிட்டாவே போதும். அப்போது அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுட் எடுத்துகிட்டா போதும், அதாவது அவங்களுடைய அவுட்புட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்புட் கொடுத்துக்கிட்டா போதும். பட் இன்கேஸ் அது ஹெவி டே, அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆட போகிறாங்க, நிறையா ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறாங்க, வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னா நிறைய ஃபுட் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வேலை செய்யும்போது நம்ம எடுத்த ஃபுட்டை எரிச்சு தான் நம்ம வந்து அது இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கும், மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குன்னா அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கே உனக்கு ஒரு எனர்ஜி வேணும், அதை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும். இந்த வீடியோ உன் கண்ணை யூஸ் பண்ணி நீ பார்க்குறல்ல, அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். என் சவுண்டை உன் காதால் கேட்குறல்ல, அதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும். அப்போது ஒரு எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போது ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம சொல்லியாச்சு. செகண்ட் கண்டிஷனில் ஏன் அவங்க விளாட்றப்போ நிறையா எனர்ஜி எடுத்துக்கணும், நிறைய ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய வேலை செய்கிறாங்க, அதனால் நிறைய ஃபுட் எடுத்துக்கணும். இன்கேஸ் கம்மியாக ஃபுட் எடுத்துகிட்டு நிறைய வேலை செஞ்சாங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே டயர்ட் ஆகிடுவாங்க, அப்புறம் திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுதான் ஆன்சர். ஸோ அது உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், an electric motor changes electrical energy into kinetic energy and thermal energy. ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் இருக்குது, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது? கைனட்டிக் எனர்ஜியாகவும் தெர்மல் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணுது. இதில் இன்புட் கொடுத்துட்டாங்க, இல்லை 65% ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் சேஞ்ச்டு டு கைனட்டிக் எனர்ஜி. அதாவது கொடுத்தது இப்போ இங்கே பார்த்தோன்னா ஜூல்ஸில் கொடுக்கல, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. 100% வந்து நம்ம இன்புட்னு வச்சுக்கோவேன், அதில் 65% பார்த்தோன்னா கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. 100% இன்புட்டில் அது என்ன வேல்யூவானா இருக்கலாம், பட் அந்த வேல்யூ பற்றிங்க பிரச்சனை இல்லை, பர்சன்டேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொடுத்த 100% ஆஃப் எனர்ஜியில் 65% ஆஃப் எனர்ஜி பார்த்தோன்னா கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சேஞ்ச் டு தெர்மல் எனர்ஜி. அப்போது மிச்சம் இருக்கிற எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இங்கே தெர்மல் எனர்ஜி வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 100% வந்து எதுக்கு ஈக்குவல்னா, அக்கார்டிங் டு த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட்டு. ஸோ 65% ப்ளஸ் எக்ஸ். இன்கேஸ் நான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் 65 இங்கே கொண்டு போகணும், ப்ளஸில் இருக்கனால சப்ராக்ஷனில் வரும். 100% மைனஸ் 65% ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ். ஸோ ஆக்சுவலாக ஆன்சர் வந்து 35%. ஸோ அப்போ என்ன மீனிங்னா, கொடுத்த 100% ஆஃப் எனர்ஜியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் 65% ஆஃப் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாகவும் 35% ஆஃப் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போவோமா? So calculating energy changes. In this exercise you use the law of conservation of energy to calculate the quantities of energy அப்படின்னு சொல்லி கற்றுக்க போகிறோம் நம்ம. First, an electric lamp takes 1000 joules of electrical energy. என்கிட்ட ஒரு எலக்ட்ரிக்கல் லேம்ப் இருக்குது, அது பார்த்தோன்னா 1000 joules of எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அது ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. அந்த லேம்ப் என்ன பண்ணுது? ஒரு ஸ்டூபிட், அது 850 joules of எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிடுது. மிச்சம் எவ்வளோ எனர்ஜியை வந்து அது யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் கேட்குது. சிம்பிள் மேக்ஸ். ஸோ இன்புட் என்ன? 1000 joules. இதில் பார்த்தோன்னா 850 joules வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆன எனர்ஜி எவ்வளோ நமக்கு தெரியணும். ஏன்னா இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட் தானே. 850 வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா மிச்சம் அவ்வளோக்கு நமக்கு தெரியணும்ல. ஸோ இப்போ 1000 மைனஸ் 815 போடலாம். ஆன்சர் வந்து 150 joules. ஏன்னா 850 950 தென் அங்கே ஒரு 50 1000 ஆகிடும். ஸோ 150 joules வந்து யூஸ்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. கொடுத்த 1000 joules எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் அந்த லேம்ப்பு 850 joules வேஸ்ட் பண்ணிடுச்சு. யூஸ்ஃபுல்லாக வந்து 150 joules தான் யூட்டிலைஸ் பண்ணி அது லைட் எனர்ஜியாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், a motorcycle engine uses 2400 joules of chemical energy in the fuel. அப்போது இன்புட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 2400 joules. ஓகே, இப்போ அந்த மோட்டார் சைக்கிள் என்ஜின் என்ன பண்ணுதுன்னா, கொடுத்த அந்த கெமிக்கல் எனர்ஜி, அதாவது அந்த பெட்ரோலோ டீசலையோ என்ன பண்ணுதுன்னா, தெர்மல் எனர்ஜியாக 1000 joules வந்து கன்வெர்ட் பண்ணிடுது. சவுண்ட் எனர்ஜியாக 600 joules வந்து கன்வெர்ட் பண்ணிடுது. ஒன்றும் இல்லைடா, நீ வந்து ஒரு பைக் வச்சுருக்க, அந்த பைக்குக்கு வந்து நீ வந்து பெட்ரோல் போடுற, அந்த பெட்ரோலோட டோட்டல் எனர்ஜி பார்த்தோன்னா 2400 joules வச்சுக்கோமே. அவன் பைக் ஓட்டும் போதே அதில் நிறைய ஹீட்லாம் ஜென்ரேட் ஆகும்ல, இன்ஜின்லாம் தொட்டு பார்த்தா உனக்கு தெரியும்ல. அதில் 1000 joules ஆஃப் எனர்ஜி பார்த்தோன்னா தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நீ பைக் ஓட்டும்போது சவுண்ட் வரும்ல, வ்ரும் வ்ரும் வ்ரும்னு வரும்ல, அது பார்த்தோன்னா 600 joules வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. என்ன கேட்குறாங்கன்னா, உன் பைக்லேருந்து முக்கியமான விஷயம் என்ன? இந்த வ்ரும் வ்ரும் சவுண்டு கிடையாது, இந்த தெர்மல் எனர்ஜி கிடையாது. முக்கியமான விஷயம் பைக் ஒன்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த கைனடிக் எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா,
ரிமைனிங் எவ்வளோ எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக வந்து அந்த இன்ஜின் கன்வெர்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. இன்புட் வந்து 2400 ஜூல்ஸா, ப்ளஸ் இதில் வந்து என்னாச்சு தெர்மல் எனர்ஜி 1000 ஜூல்ஸா, ப்ளஸ் சவுண்ட் எனர்ஜி எவ்வளோ 600 ஜூல்ஸா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கைனடிக் எனர்ஜி எவ்வளோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட் எழுதியாச்சு. இங்கே 1000 + 600 1600. எனக்கு இந்த பக்கம் இருக்க எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 1600 இந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ 2400 minus 1600 which is equal to the quantity of energy that is converted into kinetic energy ன்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் என்ன? இங்கிட்ட ஒரு 400, அங்கிட்ட ஒரு 400, ஸோ 800. ஆன்சர் என்ன? 800 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்த்தேன்னா வந்து கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருக்கு. நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்புட் 2400, அவுட்புட்டில் 1000 இருக்குது, 600 இருக்குது, நம்ம கண்டுபிடிச்ச 800 இருக்குது. மூணையும் ஆட் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு 2400 ஜூல்ஸ் வரணும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். A television changes electrical energy into thermal energy, light energy and sound energy. ஒரு டிவி இருக்குது, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக 3 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. தெர்மல், லைட், தெர்மலும் ஹீட் எனர்ஜி ஒன்று தான். தெர்மல், லைட் அண்ட் சவுண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, இதில் 50% ஆஃப் எனர்ஜி பார்த்தோன்னா தெர்மல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. 30% ஆஃப் எனர்ஜி பார்த்தோன்னா லைட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி பார்த்தோன்னா சவுண்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து ஜூல்ஸ் பற்றி கொடுக்கல, பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ இன்புட் எவ்வளோ 100%. ஓகே, அவுட்புட் என்னென்ன இருக்குது? 50% வந்து தெர்மலாகவும் 30% வந்து லைட்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 3 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. தெர்மலுக்கும் கொடுத்துட்டாங்க, லைட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ சவுண்டுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே சவுண்ட் நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ 50 + 30 80 ஆகிடுமா? இங்கே பக்கம் அடிஷன் இருக்குது, அந்த பக்கம் போனால் சப்ராக்ஷன் ஆகிடுமா? அப்போ 100 - 80 which is equal to x. ஆன்சர் என்னென்னா 20%. இங்கே ஜூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு, ஏன்னா இங்கே கேல்குலேட் த பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 20%. நெக்ஸ்ட் கொஷின் பாரு. ட்ரா a labeled energy flow diagram for the television in the space below. எனர்ஜி ஃப்ளோ டயக்ராம்னா என்னென்னா, அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிருக்கிறத நான் விஷுவலாக காமிக்க விரும்புகிறேன். இது வந்து டேட்டாவாக இருக்கா? இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. எனக்கு விஷுவலாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக நம்ம எனர்ஜி ஃப்ளோ டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டோட்டல் எனர்ஜி எவ்வளோ? 100%. அது வந்து என்ன எனர்ஜி? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ நான் எப்படி எழுதலாம்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிக் ஆரோ போட்டுக்கலாம். இதில் வந்து நான் இன்புட் எவ்வளோ? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த மாதிரி எழுதிக்கலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு? 100% தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட்டு. இதில் பார்த்தோன்னா மெயினாக வந்து 50% பார்த்தோன்னா தெர்மல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ வந்து 50% தெர்மல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ தெர்மல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் பார்த்தோன்னா 30% பாரு, அது என்ன எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு? 30% வந்து லைட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ லைட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அடுத்து ரிமைனிங் பாரு, ரிமைனிங் இந்த மாதிரி நீட்டாக ஆரோ ட்ரா பண்ணிக்கணும். ரிமைனிங் பார்த்தோன்னா 50 + 30 80, 100 - 80 20. ஸோ 20% பார்த்தோன்னா சவுண்ட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீட்டாக வந்து ஆரோஸ் ட்ரா பண்ணி நம்ம எனர்ஜி ஃப்ளோ டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே.